வணக்கம். விஜயகுமார் GeeveeAre சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது. இன்றைக்கி நேற்றுக்கு என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கிற அரிசியை பற்றியும் அதோட விலை நிலவரம் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அரிசியை பற்றினா என்கிட்ட நேற்று ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டாக் வந்து RNR அரிசி மற்றும் அந்த RNR அரிசிக்குள்ளே குருணை, அதை பாயில்டு குருணை சொல்லுவோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த RNR அரிசி வந்து நேற்றுக்கு தான் எனக்கு குருணையும் இந்த முழு அரிசியும் ஒரு 30 டன்னுக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்தது. அதோட வீடியோ, அதோட விலை நிலவரம் மற்றும் இந்த அரிசியை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அரிசியை பற்றியும் மற்றபடி மேற்கொண்டு இந்த அரிசி தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோலேயே என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவலுக்கு மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். இதை தவிர்த்து நேற்றுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரம் 10 நாளாக வந்த மெயில் ஐடி, அதிக மெயில் ஐடி வந்தது. அதிகம் பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியலை. அதுக்கு ஃபஸ்ட்டில் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை. என்னோடய வியாபாரத்தில் நான் சிங்கிள் மேன், சோலோ ப்ரோப்ரேட்டர். அதனால் A to Z எல்லா விஷயங்களும் நானே பார்க்க வேண்டியதுனால இப்போது இந்த லாக்டவுன்லேயும் சரி, லாக்டவுன் முடிச்சு இந்த நேரத்துலையும் சரி எனக்கு வேலைகள் கொஞ்சம் கூடுதல்னால மெயிலை சரியாக செக் பண்ண முடியல. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் இந்த மன்னிச்சிடுங்க, சாரி. வரும் நாட்களில், வரும் வாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுறேன். மேற்கொண்டு தகவலுக்கு மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த அரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த அரிசி வந்து RNR ராஜபோகம். இது வந்து 1.5 வருஷம் பழசு. இந்த RNRங்கிறது வந்து நெல்லோட பேர். நம்ம வியாபாரிகள் வந்து சில வியாபாரிகள் வந்து RNR இந்த RNRக்குள்ள அரிசியை வந்து சில வியாபாரிகள் வந்து அது நெய்க்கு செடி சொல்லி அதே மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. சில வியாபாரிகள் வந்து இதே RNR ரகத்தை வந்து ராஜபோகம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வியாபாரிகளும் வியாபார ஸ்டைல் ஒவ்வொரு விதமாக இருக்கும். RNRங்கிறது ஒரு நெல்லோட பேர். அதனால் அந்த அரிசிக்கு பேர் RNR ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த RNRை ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சு ராஜபோகம்னு சொல்லி விற்பாங்க, நெய்க்கு செடி பொன்னின்னு சொல்லி விற்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரியும் ஒரு விதமாக பேர் வச்சு வைக்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே, இந்த RNR ரகத்தை நாங்கள் வந்து RNRை வந்து ராஜபோகம்னு நாங்கள் பிரிண்ட் பண்ணி தான் வியாபாரம் பண்ணுவோம். முன்னாடி அந்த RNRை வந்து நெய்க்கு செடி பண்ணி பிரிண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த நெய்க்கு செடின்னு எழுதி இந்த பிரிண்டர் காலி ஆகிடுச்சு. இப்போ அந்த சாக்கு காலி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ராஜபோகம்னு பிரிண்ட் பண்ண சாக்கு தான் கூடுதல் இருக்கிறதுனால இப்போது ராஜபோகம் அப்படிங்கிற பேரில் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த அரிசி ரகம் வந்து RNR. இது 1.5 வருஷம் பழசு. இப்போது இந்த வீடியோவில் அந்த அரிசியை பற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அரிசி தான் நேற்று ஸ்டாக்காக வந்து இறங்கிய அரிசி. இது தான் RNR. இந்த அரிசி வந்து 1.5 வருஷம் பழசு. இந்த அரிசியை பற்றி நான் முன்னாடி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்னது. இந்த அரிசி வந்து 1.5 வருஷம் பழசு. இது தான் RNRங்கிறது. இந்த அரிசியை தான் நம்ம வியாபாரிகள் வந்து எல்லா வியாபாரிகளும் அப்படி தான், நானும் அப்படி தான். இந்த அரிசியை வந்து ராஜபோகம்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து நெய்க்கு செடின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன சாக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாக்கில் ஃபில் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. நான் தற்சமயம் வந்து இந்த RNRங்கிறது ஒரு நெல்லோட பேர். RNR நெல்லோட பேர். அந்த RNRை தான் சில வியாபாரிகள் வந்து நாங்களே வந்து சில சாக்கில் வந்து ராஜபோகன் போடுவோம். அந்த ராஜபோகன் சாக்கு தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு நெய்க்கு செடின்னு போடுவோம். சில வியாபாரிகள் கேட்குற மாதிரி நெய்க்கு செடி, ராஜபோகம் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் பண்ணி கொடுப்போம். இது வந்து எங்கள்கிட்ட உள்ள வந்து 25 கிலோ பையில் தான் நாங்கள் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். 25 கிலோ பையில் மட்டும்தான் எங்கள்கிட்ட கிடைக்கும். ஏன்னா சில வியாபாரிகள் 5 கிலோ 10 கிலோ பேக்கிங்கில் வந்து ஸ்டாக் அரிசி கேட்குறீங்க. நாங்கள் இன்னும் 5 கிலோ 10 கிலோ பேக்கிங்கில் வந்து நாங்கள் வியாபாரம் பண்ண வரல. நாங்கள் இன்னும் ஃபுல்லாகவே 25 கிலோ பேக் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை விற்று மொத்தமாக வாங்குறவங்க வந்து 50 கிலோ பையில் வாங்குவாங்க. நாங்கள் 50 கிலோ ஒரே சாக்கில் போட்டு தச்சு அனுப்பி வைப்போம். அப்படியும் பண்ணிகிட்ருக்கோம். குண்டால் முறையிலையும் அனுப்பி வைப்போம். குண்டால் முறையில் முன்னாடி வியாபாரம் பண்ணோம். இப்போ வந்து குண்டால் முறையில் வியாபாரம் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. அந்த மூடையை எடுத்து வைக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம குண்டால்னால் 100 கிலோ பேக் பண்ணுறதில்ல, 50 கிலோ, அதுக்கடுத்து 25 கிலோ மட்டும் பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். இப்போ வியாபாரிகள் கேட்குற மாதிரி 5 கிலோ 10 கிலோ பேக்கிங் குயிக்காக இன்னும் 2 மாதத்தில் அந்த லாக்டவுன்லாம் ஃப்ரீ ஆகிட்டு குயிக்காக உங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ பேக் பண்ணியும் தரதுக்கு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு 50 கிலோ பேக்கிலும் 25 கிலோ பேக்கிலும் எங்கள்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இந்த அரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த அரிசி வந்து 1.5 வருஷம் பழசு. இது வந்து 25 கிலோ பையில் இருக்குது. இது வந்து பிராண்டட் கிடையாது, அன்பிராண்டட்.
இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லு போடுவோம், ஆனால் ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஜிஎஸ்டின்னு சொன்னால் ஞாபகம் வருது, நம்ம வியாபாரிகள் வந்து ஜிஎஸ்டி பில்லு போட்டு தருவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சிப்பம் வாங்கினாலும் சரி, 5 சிப்பம் வாங்கினாலும் சரி, 10 சிப்பம் வாங்கினாலும் சரி, நாங்கள் ஜிஎஸ்டி பில்லு போட்டு தான் வியாபாரம் பண்ணுவோம், ஜிஎஸ்டி பில்லு போட்டு தான் அனுப்பி வைப்போம். அதே நேரம் இன்னும் ஒரு சில வியாபாரி வந்து இதுக்கு அரிசிக்கு என்ன ஹெச்எஸ்என் கோடுன்னு மாதிரி சில வியாபாரிகள் கேட்டீங்க. ஒரு சில வியாபாரி கமெண்ட்டில் முன்னாடி கேட்டீங்க, அவங்க இந்த ஞாபகம் இப்போ தான் எனக்கு வந்தது. அந்த அரிசியோட ஹெச்எஸ்என் கோடு வந்து 1006ன்னு நாங்கள் பில் பண்ணுவோம். சாரி, ஹெச்எஸ்என் கோடில் 1006ன்னு எழுதுவோம். 1006ங்கிறது அரிசியோட ஹெச்எஸ்என் கோடு, ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் கோடு. ஓகேங்களா? இதுக்கு வரி கிடையாது, அன்பிராண்டட் தான். ஓகே, இந்த அரிசி வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் 1.5 வருஷம் பழசு. இது வந்து அரிசி நல்ல கேரண்டியான ஐட்டம். இது வந்து நீங்கள் பலசர கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அரிசி கடை மட்டும் தனியாக வச்சு நடத்துனாலும் இந்த ஐட்டம் வாங்கி அரிசி கடை மட்டும் தனியாக வச்சு வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளுக்கு ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். பலசர கடைக்கும் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பண்ணலாம். இந்த அரிசி எங்கெங்கே நீங்கள் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுறீங்களோ அங்கே அந்த பார்ட்டிகிட்ட வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். உங்களால் சரக்கு சப்ளை பண்ண முடியாது. அந்தளவுக்கு குவாலிட்டியான அரிசி, மறுபடியும் கேட்டு வாங்கக்கூடிய அரிசி. வியாபாரிகளும் கேட்டு வாங்குவாங்க, அந்த வியாபாரிகள்கிட்ட கஸ்டமரும் கேட்டு வாங்குவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான அரிசி. இந்த அரிசி வந்து 25 கிலோ பேக்கிங். இது ஒரு 25 கிலோ பேக்கிங் விலை வந்து எங்கள் விலை 1200 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு இந்த உங்களுக்கு வாடகை செலவு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து 1.5 வருஷ பழசு. RNRங்கிறது புது அரிசி இருக்குது. புது அரிசினா 8 மாதத்துக்குள்ளது இருக்குது, 1 வருஷத்துக்குள்ளது இருக்குது, 1.5 வருஷம், 2 வருஷம், இப்படி இந்த ஏஜ் வாரியாக அரிசி இருக்கும். 1 வருஷம் இதே அரிசி 1 வருஷத்துக்குள்ள ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. அரிசி இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். சாம்பிள் அதை பார்க்க வேண்டியதில்லை, இதை பார்த்து அதை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து 8 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அரிசி. அதோட ரேட்டு வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து 1050 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 1.5 வருஷம் பழசு, 1200. இது வந்து கேரண்டியான ஐட்டம். பாயில் பண்ணலாம், குக்கரே வைக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அண்டாவில் சமைப்பாங்களா அவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த எல்லாத்துக்குமே அந்த அரிசி சூப்பராக வரும், நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா நல்ல எலிப்பல் மாதிரி பொடியாக இருக்கும். அதே மாதிரி ரைஸும் உங்களுக்கு பொடியாகவே இருக்கும். இது வந்து வாங்கி ஒரு வியாபாரிகிட்ட நீங்கள் சேல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் ஆர்டர் வரலை அப்படின்னா தான் அவங்களுக்கு தப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு வியாபாரிகிட்ட இந்த பொருளை விற்றுட்டிங்கன்னா அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டு வாங்குவாங்க, கண்டிப்பான முறையில் கேட்டு வாங்குவாங்க. இந்த அரிசி வந்து இந்த மாதிரி அரிசி நீங்கள் என்கிட்ட தான் வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு கிடையாது. எப்போயுமே அரிசி வியாபாரத்தில் நீங்கள் பழைய அரிசியாக வாங்கி வியாபாரம் பண்ணிங்கன்னா, பழைய அரிசியாக குவாலிட்டியான அரிசியாக வாங்கி வியாபாரம் பண்ணிங்கன்னா அரிசி வியாபாரம் உங்களை நல்ல நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஏன்னா அரிசி வந்து சாப்பிட்ற பொருள். ஒருத்தர் நம்மகிட்ட அரிசி வாங்கிட்டு போகிறாருன்னா ஒரு மாதம் பூரா அந்த அரிசி வச்சு சாப்பிடுவார். அரிசி நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்பெல்லாம் நம்மளையும் நம்ம கடையவும் நினச்சிக்கிடுவார். அரிசி சரியில்லை அப்படின்னப்போ அந்த அந்த மாதம் பூரா அந்த அரிசி தீர்றது வரைக்கும் சாப்பிட்றப்பெல்லாம் நம்மளை வந்து ஏசிக்கிட்டே சாப்பிடுவார். அது வந்து நமக்கு நம்ம வந்து திட்டிகிட்டே சாப்பிட்றதும் இல்லாமல் நம்ம மேலேயும் நமக்கு வியாபாரத்து மேலேயும் நம்ம கடை மேலேயும் ஒரு கெட்ட ஒப்பீனியன் வந்துடும். இதை பற்றி மற்றவங்ககிட்டையும் அவர் ஷேர் பண்ணுவார். அப்புறம் காலப்போக்கில் வந்து நம்மகிட்ட வர கஸ்டமர்கள் குறைஞ்சிருவாங்க, நம்ம கடையோட பேர் டேமேஜ் ஆகிடும். அதனால் அரிசி வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மாத கணக்கில் வச்சு சாப்பிட்ற அரிசியை வந்து வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய ஐட்டம். அதனால் நம்ம அரிசி வியாபாரத்தை நல்ல குவாலிட்டியான அரிசியாக நமக்கு சப்ளை பண்ணணும். குவாலிட்டியாக பழைய அரிசியை சப்ளை பண்ணால் தான் இந்த அரிசி வியாபாரம் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போகும். இந்த அரிசி வாங்கி வியாபாரம் பண்ணால் உங்களோட டேர்ன் கூடும், உங்களோட நேமும் நல்லா கூடும். உங்களுக்கு தெரியாத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு ஆர்டர் வரும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாருன்னா அதுக்கு அடுத்து அந்த அரிசி நல்லா இருக்கும் பட்சத்தில் தெரியாத அந்த கஸ்டமர் வந்து அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார். இப்படியே போய் நம்மகிட்ட இருந்து 10 கிலோமீட்டர் அவுட்டில் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்தை உந்துதல் கொண்டு போகும், நல்ல சேல்ஸை கொண்டு வரும் இந்த அரிசி. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற வந்து இது வந்து பாயில்டு குருணை சொல்லுவோம். பாயில்டு குருணை இந்த அரிசியும் RNR இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல RNR அரிசி, அதுக்கு உள்ள குருணை தான். அது அண்ணன்னா இது தம்பின்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள அரிசி குருணை தான். இது வந்து 1.5 வருஷம் பழசுக்குள்ளது. நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு இந்த குருணை அரிசியிலையும் இருக்கும். இந்த குருணை அரிசி நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது அரை அரிசி, முழு அரிசி அதிகமாகவே இருக்கும். இது இந்த பாயில்டு குருணை சொல்லுவோம். இது வந்து வடிக்கவும் செய்யலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். முன்னாடி காமிச்ச அந்த RNR முழு அரிசி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம்.
அரிசி வந்து பழைய அரிசி. இது சொன்ன மாதிரி பாயில் பண்ணலாம், குக்கரில் வைக்கலாம், அண்டாவில் வடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இந்த அரிசி செட் ஆகும். நீங்கள் முன்னாடி சொன்ன அரிசி எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி 1.5 வருஷம் பழசுங்கிறப்போ அது 25 கிலோ போய் 1200 அதே குவாலிட்டி அதே டேஸ்ட்டு இந்த அரிசியிலையும் இருக்கும். இந்த அரிசியும் உங்களுக்கு அன்பிராண்டட் தான். இதுவும் 25 கிலோ பையிலையும் இருக்குது, 50 கிலோ பையிலையும் நாங்கள் போட்டு தருவோம். இது அன்பிராண்டட் தான். இதுவும் நான் பில்லு போட்டு அனுப்பி வைப்போம். இது வந்து இந்த அரிசியை நீங்கள் எங்கெங்கே வியாபாரம் பண்ணலான்னா, இந்த அரிசி வந்து எனக்கு எங்கெங்கே இந்த ஆர்டர் வந்துட்டுருக்குன்னா, இங்கே குஸ்கா போடுற ஹோட்டல்ஸ் அவங்கெல்லாம் இந்த அரிசி வாங்குவாங்க. அதே மாதிரி ஹோட்டல்லேருந்து அதிகமாக அந்த அரிசி வாங்குவாங்க. ஹோட்டலில் வந்து அந்த முழு அரிசியும் இந்த குருணை அரிசியும் மிக்ஸ் பண்ணி அவங்க சமைச்சு அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹோட்டல்காரங்க அதிகமாக இந்த அரிசி வாங்குவாங்க. இந்த அரிசி வந்து ஹோட்டலில் குருணை அரிசியெல்லாம் போடுறாங்களான்னு கேட்காதீங்க. இது வந்து குருணை அரிசிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து முழு அரிசி, முக்கா அரிசி எல்லாமே கலந்த அரிசி தான். இந்த அரிசியும் அந்த முழு அரிசியும் கலந்து வரப்போ உங்களுக்கு குருணை அரிசி சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சாப்பாடு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் வித்து இந்த அரிசி வந்து நீங்கள் இந்த குறைஞ்ச விலைக்குன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. குறைஞ்ச விலைக்குன்னா இந்த அரிசி ஒரு இடம் சாப்பிட்டாங்களே ஏட்டு எல்லாருமே இந்த அரிசி கேட்டு வாங்குவாங்க. இது வந்து அன்றாட தினக்கூலிகள் வந்து இந்த அரிசியை எங்கிட்ட அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த அரிசி தான் பிடிச்சிருக்கும். இது சாப்பிட்டாலே உங்களுக்கு ராஜபோகம் அரிசி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதே டேஸ்ட் இருக்கனால இந்த அரிசி தான் அதேமாதிரி தினக்கூலிகள் அதிகம் பேர் இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இது தவிர்த்து எங்களுக்கு கேரளாவுக்கு இந்த அரிசி கூடுதல் போகும். கேரளாவில் இதை யார் வாங்குவாங்கன்னா, இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்க பாய்மார். எஸ்டேட்டில் வந்து ஹிந்திக்காரங்க அதேமாரி இப்போ வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரிசி அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால் கேரளாவுக்கு எங்களுக்கு வந்து கேரளா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் தான். தேனிலேருந்து மூணார் போனாலும் 80 கிலோமீட்டர் தான். இதுக்கடுத்து இந்த பக்கம் குமிடிவெளி போனாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான். அதனால் கேரளா பக்கறதுனால கேரளாவில் டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க ஹிந்திக்காரங்க அதேமாரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி தான் வாங்குவாங்க. கேரளாவுக்கு வந்து இந்த அரிசி வந்து கூடுதலாக டன்னேஜில் இந்த அரிசி எங்களுக்கு ஆர்டர் வரும். கேரளாவுக்கு கூடுதல் அனுப்பி வைப்போம். அதே நேரம் இங்கே லோக்கலில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹோட்டல்லையும் வாங்குவாங்க. இந்த குஸ்கா போடுற கடைகளில் இந்த அரிசி விரும்பி வாங்குவாங்க. அவங்களாம் 5 சிப்பம் 10 சிப்பம் மொத்தமாக வாங்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த அரிசி நல்லா செட் ஆகும். நீங்களும் பாருங்கள், நீங்களும் இந்த அரிசி வாங்குறீங்கன்னா நீங்களும் சில்லறையில் இந்த அரிசி விற்கலாம். இல்லை ஹோட்டல்களுக்கு ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். இல்லை சில்லறையில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் வீட்டுக்காரங்களும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அரிசி வந்து கேரண்டியான அரிசி. இதுவும் இதுக்கு முன்னாடி சொன்ன முழு அரிசிக்கு சொன்ன குவாலிட்டி டேஸ்ட் இதில் இருக்குது. அதை வாங்கிட்டு போனால் மறுபடியும் அதை கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு முன்னாடி சொன்னேன். அதே ஸ்டேட்மெண்ட் இதுக்கும் கொடுக்குறேன். இதையும் நீங்கள் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுங்கள். இந்த அரிசியோட ரேட்டு வந்து என்னோடய ரேட்டு வந்து 625 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. 625ங்கிறது 25 கிலோ பையின் விலை 625. இதுக்கு கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, இந்த 2 அரிசியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்ச வரைக்கும் நான் அனுபவப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை விட்டு இதை விட கூடுதலாக இந்த 2 அரிசியை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிகிட்டே போகலாம், பேசிகிட்டே போகலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. மேற்கொண்டு இந்த அரிசி 2 விலை நிலவரம் சொல்லிட்டேன். இந்த அரிசி 2யுமே நீங்கள் வாங்கி விற்க ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோவிலே நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைலோட மெயில் பண்ணுங்கள். சரக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு குயிக்காக அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். நீங்கள் 5 சிப்பம் 10 சிப்பம் டன்னேஜில் தான் வாங்கணும்னு கிடையாது. 1 பை 2 பை கேட்டாலே உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இல்லை 50 கிலோ பேக் வேணாலும் உங்களுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். அனுப்பி வைக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவின் விலை நிலவரம் இந்த வீடியோ வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்த பின்பு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.